கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றும் என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. பீலேயாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபோது, முக்கியமான வார்த்தை கண்டபோது, அதாவது இதுதான் தேவ சித்தம் என்று புரிந்து கொண்ட பின்பு மறுபடியும் அவன் நிமித்தம் பார்க்க போகாமல், அதாவது மறுபடி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி இஸ்ரவேலை பார்த்து ஆசீர்வதிக்க துவங்கிவிட்டான். ஆம், இதுதான் தேவ சித்தம் என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பின் நாம் தெளிவான மனதுடன் செயலில் இறங்கிவிட வேண்டும். ஆரோக்கியம் என்பது தேவ சித்தம் என வேதத்தில் அறிந்து கொண்ட பின்பு வியாதி இருக்கட்டுமா போகட்டுமா என நிமித்தம் பார்க்க ஜெபிக்க அவசியம் இல்லை. தாமதமின்றி உங்கள் முகத்தை வியாதிக்கு எதிராக திருப்பி இயேசுவின் நாமத்தில் துரத்திவிட வேண்டும். அப்படியே ஐஸ்வர்யத்தை பற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று சொன்ன பிறகு ஐஸ்வர்யம் சரியா தவறா என குழம்புவதும், அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன பின்பும் மறுபடி வியாதி இவருக்கு சித்தமா இல்லையா என கேட்பதும் மதியீனமானது. பீலேயாமிடம் இருந்து சரியான ஒரு பாடம். எழுதப்பட்ட வார்த்தைக்கு எதிராய் தேவன் பேசுவதில்லை. வசனத்தின் மூலம் சித்தம் தெரிந்த பின் ஜெபத்தில் திரும்ப கேட்பது என்பது எப்படி? வண்டியை மாட்டிற்கு முன்பாக அல்ல பின்பாக கட்டுங்கள். ஜெபத்தை வசனத்துக்கு முன்பாக அல்ல வசனத்துக்கு பின்பாக வையுங்கள். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.